அவங்களுக்கு இந்த திதியில போய் ஏதாவது ஒரு கிரகம் வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப திதிக்கு மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி திதி சூன்யத்துல ஏதாவது ஒரு கிரகம் போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு திதி சொல்லுங்க, திதி சூன்யத்துல கிரகம் இருக்கிற மாதிரி யாரா இருந்தாங்கன்னா சொல்லுங்க. திதி சூன்யத்துல ஏதாவது கிரகம் இருக்கிற மாதிரி. ஐயா, நான் விருச்சிக லக்னம் சொன்னேன். அதுல தனுசு ராசிங்கய்யா. தனுசுல சந்திரன் எனக்கு இருக்காங்க. புத்தி எப்பெல்லாம் வருதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு அப்படிங்கறத கொடுக்கும். இப்ப எந்த திசையில சார் உங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறந்துச்சு? ஐயா, சந்திர திசையில் குழந்தைகள் பிறந்தது. பெரிய பையன் பிறந்தது சந்திர திசையில தான். எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி முகத்துல ஒரு 4 பல்லு போயிருச்சு. அதுவும் சந்திர திசையில தான் நடந்தது. பல்லு வந்து 2ஆம் இடம் தான் சார். பல்லு வந்து 2ஆம் இடம் தான். நம்ம உடல் மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் தான். 4 பல்லு போயிடுச்சுங்க. செட் பல்லு தான் வச்சிருக்கேன். காரணம் புரியுதுங்களா சார்? நம்ம ஏதாவது ஒரு நம்ம லைவ்ல தான் நம்ம உதாரணம் அப்படிங்கறத நம்ம காமிக்கிறோம். எதையுமே நம்ம வந்து நம்ம ஏதாவது இந்த ஜாதகம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது கிடையாது. லைவ்ல தான் இருக்கும். நான் பேசியிருந்தேன். ஓகே. இங்க தனுசுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கு. பொதுவா வந்து இவருக்கு எப்பப்பெல்லாம் வந்து சந்திர புத்தி வருதோ அப்பப்பெல்லாம் பாதிக்கப்படுவாரு. சந்திர திசையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாதிக்கப்படுவார். சந்திர திசையில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவாரு. சந்திர